بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை, நடைமுறைகளில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை. அல்லாஹ்வின் மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்படும் ஒவ்வொரு காரியமும் நவீனமாகும். ஒவ்வொரு நவீனமான காரியமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடான காரியமும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்ததை நாமும் இந்த சபையில் நினைவு கூர்ந்தவர்களாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். வமா கான லில் முஃமினீன ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹும் அவனது தூதரும் ஒரு காரியத்தில் முடிவெடுத்து விட்டால் மூமினான எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதில் மாற்றம் செய்வதற்கு எந்த அனுமதியும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் இந்த சட்டத்தை நம் மீது விதியாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹும் அவனது தூதரும் ஒரு காரியத்தில் அதை தீர்மானித்து விட்டால் எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதில் மாற்றம் செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்வார் என்று சொன்னால் அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல. முதலில் இந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்து இந்த உரையை நாம் பார்த்தால், இன்றைக்கு பள்ளிவாசல் என்ற பெயரில் இயங்குகின்ற இறை இல்லங்கள், இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், இவர்கள் மார்க்கம் என்ற பெயரால் அரங்கேற்றுகிற அவலங்கள் இவையெல்லாம் இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ளே நீங்கள் உரசி பார்த்தால் இவர்கள் இறை நம்பிக்கையாளர்களா அல்லது நயவஞ்சக பண்பை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முதலிலே இன்றைய நிலையில் இறை இல்லங்கள் என்ற தலைப்பை
இங்கே போட்டிருப்பது நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலைமை பீடமாக விளங்குவது அல்லாஹுடைய ஆலயங்கள், அல்லாஹுடைய பள்ளிவாசல்கள் தான் முஸ்லிம் சமூகத்துடைய தலைமை பீடங்கள். நாம் இந்த நாட்டில் வாழ்கின்ற காரணத்தினால் இந்திய நாட்டு அரசியல் சாசன சட்டம் நம்ம எல்லாவற்றிலும் நம்மை வழிநடத்திவிட முடியாது. நாம் பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய சட்டங்கள் மட்டும்தான், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் நம்மை வழிநடத்த முடியும். அப்படி வழிநடத்துகின்ற முக்கியமான செயலகமாக, காரிய பூமியாக விளங்குவது அல்லாஹுடைய ஆலயங்கள், பள்ளிவாசல்கள். இந்த இறை இல்லங்கள் ஒரு மனிதனை அல்லாஹோடு அனுதினமும் தொடர்புபடுத்துவதோடு அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லீமாக, கீழ்ப்படிந்தவனாக வாழ்கிற பாக்கியத்தை இந்த பள்ளிவாசல் தருவதோடு அவனுடைய தனி மனித வழிநடத்தலையும் அவன் சார்ந்திருக்கிற ஜமாத் என்று சொல்கிற சமூகத்தையும் வழிநடத்துகிற அதிகாரத்தை இந்த பள்ளிவாசல் முழுமையாக பெற்றிருக்கிறது. ஆகவே ஒரு முஸ்லீம், உண்மையான முஸ்லீம் தன்னுடைய உள்ளத்தை முழுமையாக அல்லாஹுடைய ஆலயத்தோடு தொடர்பு வைத்திருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மகசர் மைதானத்தில் அல்லாஹுடைய அரிசின் நிழலிலே 7 பேர் கொண்ட கூட்டத்தார் இருப்பார்கள். அவர்களில் ஒருவர் தன்னுடைய இதயத்தை அல்லாஹுடைய பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருப்பான். இவன் அல்லாஹுடைய அரிசின் நிழலிலே நாளை மறுமை நாளை தங்கியிருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு பள்ளிவாயிலோடு இணைந்திருக்க வேண்டும், உள்ளங்களை இணைத்து வைத்திருக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு சட்டமாக்கி இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நாளை மகசரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நிர்வாணமாக நிறுத்தி வைத்து காலில் செருப்பு இல்லாமல் தலைக்கு மேல் சூரியனை வைத்து நம்மளை துன்புறுத்துகிற அந்த நாளில் அல்லாஹுடைய அந்த துன்புறுத்தில் விட்டு தப்பித் கொள்கிற பாக்கி நமக்கு கிடைக்காதாகவே உண்மையான முஸ்லீம் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருப்பான். அப்படி என்றால் இந்த பள்ளிவாசல்களை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை ஏன் உருவாக்கினார்கள்? பள்ளிவாசல் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் என்னென்ன காரியங்களை சமூகத்தில் செய்து வந்தது? அந்த பள்ளிவாசல்கள் சமூக அக்கறையோடு செயல்பட்டதன் விளைவாக சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? இன்றைக்கு பள்ளிவாசல் என்ற பெயராலே நடக்கிற கூத்துகள் என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவாக நாம் இன்றைக்கு அருள்மறை திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல் மூலமாகும், அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் மூலமாகவும் நாம் இன்றைக்கு அலசி பார்க்க போகிறோம். இந்த உரசி பார்க்கிற பொழுது இந்த அல்லாஹுடைய சட்டங்களுக்கு மாறாக உலகத்தில் எந்த கொம்பனாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் மாற்றமாக யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களை பற்றி எங்களுக்கு அக்கறை கிடையாது. ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, இங்கே போடுவதன் நோக்கம் யாரோ இந்த பள்ளிவாசலுக்கு எதிராக ஒரு கூட்டம் இயங்குகிறார்களாம், அந்த கூட்டம் தான் எங்களை வழிநடத்துகிறாளாம். நான் சொல்லுகிறேன், மரணிக்கும் வரைக்கும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காரனை அல்லாஹ்வுடைய தூதர் வழிநடத்தார்களை தொழிய எந்த ஒரு தனி மனித கூட்டமும் எங்களை இயக்குவதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செல்வகம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத் வ உக்ரிஜத் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃப் வல் தன்ஹுருன அனில் முன்கர் துமினு பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்திலே மேன்மையான சமுதாயம் நீங்கள் தான். காரணம், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானே. ஆகவே நன்மையை ஏவுகிற தீமையை தடுக்கிற இந்த கூட்டம் யார் சொல்லியும் இங்கு எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண் முன்னே தீமை நடந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானி முதல் நிலை கரத்தால் தடுப்பது, இரண்டாவது நிலை வாயால் தடுப்பது, மூன்றாவது நிலை வெறுத்து ஒதுக்குவது. இந்த நாட்டு சட்டத்தில் கையால் தடுக்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி கட்டப்பட்ட பள்ளிவாசலை முதல் இடிக்கின்ற கரமாக மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். நாவினால் சொல்கின்ற அதிகாரத்தை இந்த நாட்டு சட்டம் வழங்கி இருக்கிற காரணத்தினால் குலையை காட்டிலும் குழப்பம் கொடியது. ஆகவே குழப்பம் விளைவி குலையை விட குழப்பம் கொடிய நிலையை சொல்கிற காரணத்தினால் நாவினால் இந்த மக்களுக்கு நன்மை ஏவி தீமை தடுக்கிற காரியத்தை செய்கிறோம். யார்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இறை இல்லங்களை, திக்ருல்லாஹ் அல்லாஹ்வை நினைவுகளுடைய இல்லங்களை எவன் கேலி கூத்தாக்குகிறானோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நாங்கள் உணர்த்துகிறோம், எடுத்து சொல்லுகிறோம். வாயினால் எவ்வளவு சொல்லுமோ சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு சமூகத்தையும் நன்மை ஏவி தீமை தடுக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறவங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாபை இறக்க மாட்டான். எப்பொழுது அந்த கூட்டத்தார் சொல்லி முடித்து அதற்கு பிறகும் வக்கர புத்தியோடு அல்லாஹ்க்கும் தூதருக்கும் மாறு செய்தால், முன் சென்ற சமுதாயம் எப்படி அல்லாஹ்வுடைய வகையை நபியவார்கள் கொண்டு வந்து சொன்னபோது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி 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 காதில் வாங்கிக் கொள்ளாத சமுதாயம் முகத்தை மூடிக்கொண்டு காதில் விரல்களை பொத்திக் கொண்டு ஏற்க மறுத்தார்களோ அதுபோன்று செல்வ செருக்கின் காரணமாக, பணத்திமிரின் காரணமாக ஆணவம் பிடித்து அலைந்தால்
நாம் நன்மை ஏவி தீமையை தடுத்து ஒதுங்கி கொண்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடும் பிடிப்பான். அவர்கள் தப்ப மாட்டார்கள். கடுமையா பிடிச்சிருவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யாரும் செல்வத்தால் ஆணவம் கொண்டு அலைய வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமியுடைய கஜானாவின் அதிபதி. அவன் சொல்லுகிறான் இறை இல்லங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று. உங்களை யார் செல்வந்தனாக ஆக்கினானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் நாடிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். அது ஆட்சியும் அதிகாரம் என்று பிரித்து சொன்னான். ஆட்சி என்பது அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் என்பது எல்லா மட்டங்களிலும் ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தின் அதிகாரி, ஒரு ஜமாத்தின் தலைவன் செயலாளர் ஜமாத்தின் அதிகாரி, ஒரு அலுவலகத்தினுடைய பொறுப்பாளர் அலுவலகத்தின் அதிகாரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான் ஆட்சி அதிகாரத்தை நாம் தான் தருகிறோம். எதற்கு தெரியுமா? உம்மை சோதிப்பதற்காக. உங்களுக்கு சோதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். அப்பொழுது உங்களிடத்தில் பொறுப்பும் அதிகாரம் வந்த பொழுது நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறீர்களா, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறா என்று சோதித்து பார்ப்பதற்காக. எனக்கு முன்பு பேசிய இமாம் எவ்வளவு சுன்னாவை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தார். சுன்னாவை புறக்கணித்த போதெல்லாம் எப்படி நபிமாருடைய தோழர்கள் கொந்தளித்தார்கள், அல்லாஹ்வையும் தூதரை எப்படி நேசித்தார்கள் என்று அந்த வரலாற்றை படித்து பார்த்து இவர்கள் நபிமார்களுடைய தோழர்களையும் காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற ஜமாத்து தலைவர்கள் எல்லாம் ஒன்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான் ரலியல்லாஹு அன்ஹு வரல்லு அன்ஹு என்று சொன்ன இந்த சான்று பட்ட கூட்டம் நாங்களும் இல்லை, இந்த ஜமாத் தலைவர்கள் எவனும் இல்லை, எவனும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரை தான் நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான் நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள். அப்படி பொருந்திக் கொண்ட சமுதாயம் தான் அல்லாஹ்வையும் தூதரையும் வார்த்தைகளை சொன்னால் அஞ்சி நடுங்கியது, பயந்தார்கள். இன்னைக்கு என்னது, இன்னைக்கு நிலை என்ன தெரியுமா? ஒரு பள்ளிவாசல் நிர்வாகிட்ட போய் என்னப்பா பள்ளிவாசல் எல்லாம் பெரிய பெரிய பயங்கரமான மாளிகை மாதிரி போய்கிட்டு இருக்க, மேல கூத்தாடிகள் கொண்டாடுகிற திருமணம் எல்லாம் வண்ட கெட்ட போறாங்களாமே கேட்ட உடனே ஜமாத் நிர்வாகி பதில் சொல்லுகிறார் அதெல்லாம் புக்கில் எழுதியிருக்குப்பா, புக்கில் எழுதின போய் நடக்க முடியுமா? சொன்னது யாரு? யார் சொல்றா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்றான் அல்லாஹ் என்று சொன்னால் அவன் இதயங்கள் நடுங்கும் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சட்டங்களை தூக்கி குப்பையில போடுவாங்க. அது வெறும் புக்கையா? ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்று சொல்லுகிற பழமொழியை சொல்லுகிற அல்லாஹையும் தூதரையும் பயப்படாத பண செருக்கு படைத்தவர்கள், பண திமிரு படைத்தவர்கள், வாரந்தோறும் இறைச்சியை திண்டுவிட்டு இவர்கள் இறையச்சத்தை மறந்து போன கூட்டம் பகிரங்கமா சொல்லலாம் அதெல்லாம் புக்கில் இருக்குப்பா, புக்கெல்லாம் தூக்கி தூர போடு. இதே மாதிரி பாளையங்குட்டியில் ஒரு ஜமாத்தன் பேரை சொல்ல விரும்பல, எல்லாம் பேரை சொல்லாமலே வரேன். அவரவருக்கு நெஞ்சம் உண்மையா ஈமான் உள்ள இருந்தா அவன் இதயம் வெடிச்சிரும், அவன் தூங்க மாட்டான். ஆமா நான் தப்பான வார்த்தையை சொல்லிட்டேன் என்று பயப்படுவான். இல்லையா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் ஷைத்தான் அவங்கள் காரியங்களை அவர்களுக்கு அழகாக காண்பித்து விடுவான். அழிந்து போவார்கள், அவர்கள் அழிந்து போவார்கள், அழிந்து போவார்கள். பாளையங்குட்டி ஜமாத் எப்படி சொன்னான்னா ஒரு ஜமாத்துடைய செயலாளர்கிட்ட அந்த ஜமாத்தை சேர்ந்தவனுடைய அவங்களுடைய சித்தப்பாவுடைய மனைவியோட தங்கச்சி திருமணம் செய்து கொடுக்காங்க. ஒரு தூரத்து ஊரில் பக்கத்தில் கிராமத்தில் கட்டி கொடுத்தால் அந்த ஆண்மகனுக்கு இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கான தகுதி உடல் தகுதி இல்லை. 1 மாத காலம் என்று காலங்கள் நீடித்து ஓராண்டு காலமானது. அந்த பெண்ணின் வயிற்றிலுடைய எந்த ஒரு கருத்தரித்தையும் காணவில்லை என்று கண்டுகொண்ட பெண் வீட்டார் அந்த பெண்ணிடத்தில் மெல்ல பேச ஆரம்பித்தார்கள். நாம் இடத்தில் பகிரங்கமாக கேட்கிறேன், உண்மையை சொல்லிவிடு, உன்னிடத்தில் எந்த கருத்தரிப்பும் இல்லையே, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது பெண் உண்மையை சொன்னார். என் கணவனுக்கும் எனக்கும் இடையே எந்த உறவும் இதுவரைக்கும் நடக்கவில்லை. காரணம் என் கணவன் ஆண்மை இழந்தவனாக இருக்கிறார், நான் சகித்துக் கொண்டு வாழ்கிறேன் சகோதரி என்று தன் உடம்பிருந்த சகோதரிட்ட சொல்லி அழுகிறாள். இதை சகித்துக் கொள்ளா சகோதரி தன்னுடைய கணவன்கிட்ட போய் சொல்லி உடனடியாக நியாயம் கேளுங்கள், இல்லை என்று சொன்னால் என் தங்கச்சிக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க. அப்பவும் என்ன பண்ணாங்க தெரியுமா? மீண்டும் ஜமாத்திலே பேசி 6 மாத கால அவகாசம் இந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டது. யாருக்கு? அந்த ஆண்மகனுக்கு. எதற்கு? மருத்துவரிடத்திலே சென்று சிகிச்சை செய்து கொள்வதற்காக, ஆணுடைய விந்தனுடைய எண்ணிக்கையை கவுன்ஸை கூட்டிக் கொள்வதற்காக முறையாக பரிசோதனை செய்யப்பட்டது. அப்பொழுதும் அவருக்கு எந்த முன்னேற்றம் இல்லை என்று கண்டுகொண்ட பிறகு இந்த ஜமாத் செயலாளர்கிட்ட இந்த பெண் குடும்பத்தை சார்ந்தவர் ஒருத்தர் கேட்கார், நான் உண்மையிலே சொல்ல அந்த பள்ளிவாசல மண்பான தண்ணீர் அதை குடிக்கிறதுக்காண்டி வாயில வச்சு பிஸ்மிலான்னு வாயில வைக்கேன். இந்த ஆளு அந்த ஜமாத் செயலாளர்கிட்ட கேட்காரு, இப்போ அந்த அவனுக்கு வாழைய தகுதி இல்லை, இப்போ இந்த பெண்ணு தலாக்கு கேட்கிறாள அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு உண்மையான ஜமா அல்லாஹுடைய பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர் என்ன பதில் சொல்லணும்? ஒரு அதுக்குள்ள சட்டத்தை சொல்லணும், இல்லைன்னா ஆலிம்கள்கிட்ட கேட்டு சொல்றான்னு சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அவர் என்ன பதில் சொன்னாரு? அந்த பள்ளிவாசலுடைய ஆபீஸுடைய வாசலோட உட்கார்ந்துக்கிட்டு பதில் சொல்லுதாரு, ஏய்
இல்ல இவர் கேட்காரு சரியத்துல அதுக்கு என்ன விடைன்னு கேட்காரு. இந்த ஆள் கேட்க சரியத்துல அதுக்கு என்ன விடை என்ன தீர்ப்புன்னு கேட்கும் போது சரியத்துக்கு குப்பையில போடுங்கப்பா சாதாரணமா சொல்லலாம். சண்டாள பயல உனக்கு தொப்பியும் உன் தாடியும் நான் சொன்னேன் நன்மை ஏவி தீமை தடுக்கிற முதல்ல உன்னை சங்க இருக்கிற சட்டம் இருந்தால் உன்னை பள்ளிவாசல அறுத்து அவுத சிவப்பாக்கிறேன். நான் உண்மையா சொன்னா உன்னை சங்கருத்து அவுதுல போட்டு அவுது தண்ணியை சிவப்பா மாத்திருப்பேன். சரிய சட்டத்தை குப்பையில போடு சொல்றதுக்கு ஒரு ஜமாத்து செக்ரட்டரி பாளையங்கோட்டையில எவ்வளவு ஆணவம் பாரு அவனுக்கு. உனக்கு சட்டம் தெரியல தெரியும் சொல்லு, இல்லாட்டா கண்ணியமிக்க ஆளுங்களை கூட்டு கருத்து கேளு. எவ்வளவு திமிரு பிடித்தவனே. இந்த ஜமாத்தை தேர்ந்தெடுப்பவனே நீ அல்லாஹ்வை பயந்து கொள். முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு பணக்காரன் துட்டு கொடுத்தவன் ஜமாத்தை தேர்ந்தெடுக்கல, நீ அல்லாஹ்வை பயந்து கொள். அல்லாஹ் முதல்ல உன்னை தான் பிடிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் தௌபால 18ஆம் வசனத்தை சொல்லி காமிக்கான். யார் அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வாகம் செய்யணும் அல்லாஹ் சொல்லிக்க. இன்னமா யமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ காமஸ் ஸலாத ஆத ஸகாத வலம் யக்ஸ இல்லல்லாஹ வ ஸா உலாயிக யகூலு மினல் முஹ்ததீன். அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிப்பவரெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்காம் அல்லாஹ்வையும் மறுமை நாளை வல் ஆகிரா மறுமை நாளை நம்புவார்கள். அல்லாஹ் நம்புவான், மறுமை நாளை நம்புவான். அல்லாஹ் சொன்னான் நம்புவான். வகாம ஸலாத் ஆது ஸகாத் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஸகாத்தும் கொடுப்பார்கள். வாத ஸகா வலம் யக்ஸ இல்லல்லாஹ் அல்லாஹ் என்று எவனுக்கும் பயப்பட மாட்டான். அல்லாஹ் என்று யாருக்கும் பயப்பட மாட்டான். இவர்தான் அல்லாஹ் சொன்னான் இவர்கள்தான் உண்மையான நேர்வழி இருப்பவர். ஓ ஜமாத் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பவர்களே, 100 ரூபாய் கஞ்சிக்கு அட்டையை போட்டு விட்டு என் கடமை நீங்குது என்று சொல்லுகிற பொறுப்பட்ட ஜமாத்தார்களே, முஸ்லிம் ஜமாத்தார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள். உன் பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்கும் போது ஊர் ஊரா பிச்சைக்காரமாய் சுத்துற பொண்ணு மாப்பிளை பார்க்கறதுக்கு. மாப்பிளை குடிக்காரனா முள்ள மாதிரியா முடிச்ச வைக்கியா சீட்டிங்கா ஓ ஆத்தா நல்லவனா அப்ப நல்லவனா கூட பிறந்த அண்ணலனா அக்கா யோக்கியமா எல்லாம் பார்க்கிற அயோக்கிய நீ சுயநலவாதி நீ. அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கவன் ரப்புடைய ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கும் போது ஊர்ல கொளுத்த பணக்காரனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டுட்டு நீ என் கடமை நீங்கிட்டு கஞ்சி குடிக்க பள்ளிவாசல் நிக்க பாத்தியா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாபு உண்மைதான் முதல்ல இறங்கும். என்ன பொறுப்பா நடந்துக்கிட்டீங்க? கடையில கத்திரிக்காய் வாங்கினா பொண்டாட்டியை விட்டு சூத்த கத்திரிக்காய் நொல்ல கத்திரிக்காய் நீட்ட கத்திரிக்காய் பார்த்து வாங்குற நீ. வெண்டைக்காய் வாங்கினா உடைச்சு பார்த்து வாங்குற. மாம்பழம் வாங்கினா மோந்து பார்த்து வண்டு குடைஞ்சிருக்கான்னு பார்த்து வாங்குற. அட சின்னி பண்டார கூட்டம் நீ உன்னுடைய ஆலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஆலயத்தை நிர்வகிக்க யாரை கொண்டு விட்ட? பணக்காரன் தான் போதும் அவ்வளவுதானே. ஒரே பணக்காரன் அல்லது ஊர்ல பெரிய குடும்பம் தொலைய கூட வரக்கூட வேண்டாம். சில பேர் இருக்கான் ஜமாத்துல வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வருவான். வெள்ளிக்கிழமை 11:40 சேவிங் பிளேட் எடுப்பான் பாரு. பிஸ்மில்லா 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 சைத்தான் முடியும் தாடி அப்பந்தான் வலிப்பான். ஏன்னா இஸ்லாத்துக்குள்ள வரவன அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வரவன பாடியெல்லாம் வலிச்சு மூஞ்சிலாம் பவுடரை போட்டு குளிச்சு கிழிச்சு வருவான் பாரு. கசாப்பு கடைக்கு போற கடா மாதிரி வருவான். அப்படியே வந்து மேல கட்ட கொஞ்சம் நாட்டாம வந்து அப்படி சோத்து குட்டி சோறு இருக்கும் பள்ளியாசல உட்காந்துருப்பான். உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவர் அப்படியேம்மா சைத்தான் மாதிரி ஒண்ணுமா உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு போடுவான் பாரு சட்ட திட்டங்கள்லாம். அப்புறம் 1 வீக் லீவ் அறுதலி 1 வீக் சைத்தான் போயிட்டான். லீவ் போட்டு போயிட்டே இருப்பான். வரவே மாட்டான். மீசை வச்சிருப்பான் பாரு. இப்படிமா கட்டபொம்மன் மாதிரி மீசை வச்சிருப்பான். அவனுக்கு மார்க்க சட்டத்தில் மீசை எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்து அது கூட அவனுக்கு தெரியாது. பள்ளியாசல் நிர்வாகி எப்படி இருக்கணும், மீசை எப்படி வச்சிருக்கணும்? மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள் அல்லது சிரைத்து ரெண்டு சொல்லிக்கலாம். சிரைத்துக்கணும் இல்லைச்சணும் கத்திரித்து ட்ரிம் பண்ணிக்கணும். இவன் எப்படி இருக்கான்? பூச்சாண்டி மாதிரி இருக்கான். வச்சுக்கிட்டு நிற்கான் பள்ளியாச வாசல் உட்காந்துவான். தோல்ல துண்டு எப்படி ரசராஜனா ஒத்தை சைடுல துண்டு போட்டா கர்வத்தின் அடையாளம். இவன் எப்படி வரான் பள்ளியாசலுக்கு? அடி துண்டு ஒத்தை போட்டு நாட்டாம மாதிரி இப்படிலாம் போடுறான். போட்டுலாம் வாரான் வந்து நிற்கான். இதுக்கு கடையில் 3 கடை வாங்கணும்ல. பள்ளியாசம் 40 கடை இருக்கும். அந்த 3 கடையை வாங்குறது சலாம் போடாம அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம்னு சொல்ல தெரியாத முதலில வருவான். அன்னைக்கு பள்ளியாசம் யார்கிட்ட ஒப்படைச்சோம்? அல்லாஹ் சொன்னா அவர் அல்லாஹையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வார்கள். பயப்படுவான், நடுங்குவான். அல்லாஹ்வோட பேர் சொன்னால் இதயம் நடுங்கும் என்று சொன்னான். இவன் என்ன சொன்னான்? சரி சட்டத்தை குப்பையில போடியாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு? அதுல ஒரு புக்குப்பா திருக்குரான் புக்கா என்ன சொல்றாரு புரியுதா? திருக்குரான்ல சட்டங்கள் நபி வழியில சுன்னால சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் அதெல்லாம் புக்குப்பா ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவா என்று சொல்லக்கூடிய அல்லாஹையும் மறுமை நாளையும் புறம் தள்ளுகிற கூட்டத்தார். புரிஞ்சுக்கிடுங்க. நடிப்பு, அவ்வளவு நடிப்பு. நெஞ்சில கர்வம், ஆணவம். நான் ஜமாத்துல பொறுப்பு. அல்லாஹ் சொன்னா மறுமை நாட்களில்
பொறுப்பாளர்கள் எவனா இருந்தாலும் தப்ப முடியாது. 4 பேருக்கு பொறுப்பாளர் இருந்தால் நானும் தப்ப முடியாது. 400 பேருக்கு பொறுப்பாளர் இருந்தால் எவனும் அல்லாஹ்விடத்தில் தப்பிவிட முடியாது. மறுமை நாளில் பொறுப்பாளர்கள் விசாரிக்கப்படுவார்கள். பொறுப்பாளர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ்விடத்தில் பயப்படணும். என்ன சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை தூக்கி போடணும். முதல்ல ஓதி காண்பிச்சேன். என்ன சொன்னாரு? அல்லாஹ்வுக்கும் தூதரும் ஒரு காரியத்தில் முடிவெடுத்து விட்டால் அதுக்கு மாறு செய்கிற அதிகாரம் மூமினான எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடையாது. இவர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் புக்குப்பா, அதெல்லாம் புக்கு, பிரிண்டிங் அடிக்கிற டக்கர டக்கர அடிக்கிற பிரிண்டிங் அடிக்கிற புக்கு தூக்கி போடுறா, தூக்கி போடு. சொன்னது யாரு? யாரு? நீங்க தேர்ந்தெடுத்த செயலாளர் சொல்றாரு அதெல்லாம் புக்கு. நான் ஓதி காமிச்ச வசனம் அவருக்கு நான் சொல்ற ஹதீஸை போய் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க, இடித்து உரையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் உள்ளத்தை புரட்டட்டும். அல்லாஹ் தான் உள்ளத்தை புரட்டுவான், ஆணவத்தை அல்லாஹ் ஒடுக்கிடுவான். அவருக்கு சொல்றேன், இப்ப சொல்ற சம்பவத்தை கெடுத்து பார்த்துட்டு இது புக்கா அல்ல இதுதான் வாழ்க்கை தத்துவமானு தெரிஞ்சு கொள்ளட்டும். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபி தோழர் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டத்தில் குள்ளமா நிப்பாரு. நபி ஸல்லல்லாஹு பின்னாடி கண்ணை பொத்துவாங்க. வர போய் யாரு யாரும் கேட்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுப்பாங்க, நான் தான். இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு தோற்றத்தில் ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. அவர் கண்ணத்தில் பெரிய பள்ளம், ஆழமான பள்ளம். அந்த முகத்தை பார்த்தா யாருக்குமே என்ன செய்யாது, ரசிக்காது. அப்படித்தான் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர் இருந்தார். எல்லாரும் அவரை அற்பமாக கூட பார்த்தாங்க அவருடைய தோற்றத்தை வச்சு. நம்ம அப்படி பார்க்கணும் நிறைய பேரை, அதே மாதிரி பார்த்தார்கள். இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கும் போது உங்களுக்கு திருமணம் ஆயிட்டான்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு யார் பெண் தருவார் என்று கேட்டார். எனக்கு யார் பெண் தருவார்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னார் வீட்டில், இந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிற அந்த பெண்ணை நான் சொன்னதாக சென்று பாருங்கள் என்று சொன்னார்கள். நபி தோழர் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே கிளம்பி போகிறார். கிளம்பி போய் வீட்டில் பெற்றோர்கள்ட்ட பேசுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் விஷயமாக உங்களை சந்திக்க சொன்னார் என்று சொன்னபோது இவருடைய தோற்றத்தை பார்த்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவருக்கெல்லாம் பொண்ணு யாருக்கப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் தான் பெண் பேச சொல்லியிருக்காரு நினைத்துட்டு இவரை தடவுடலா விருந்தினரை போன்று கவனிக்க ஆரம்பித்தார்கள். இவர் சுதாரிச்சிட்டாரு. இவ்வளவு சீரியஸான கவனிப்பு நமக்கு இருக்க வாய்ப்பு கிடையாத, நம்மளோட அப்பாவியான ஆளு நமக்கு இவ்வளவு சீரியஸா இருக்கான்னு சொல்லி நிலைமையை புரிந்து கொண்டு சமாளித்துக் கொண்டு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பெண் பார்ப்பதற்காக இங்கே அனுப்பி வைத்தார்கள். பெண்ணின் தந்தை பார்த்தார், முகத்தை பார்க்கிறாரு. இவருக்கு போய் நம்ம பிள்ளையை கொடுப்போமா? எல்லா தந்தையும் நினைக்கக்கூடியதானே சாதாரணமா அருவருப்பான தோற்றம், ஆள் குள்ள, முகத்துல பள்ளம், கன்னத்தில் பள்ளம் என்று தோற்றத்தால் யாரும் ரசிக்க முடியாத அந்த நபி தோழரை பெண்ணின் தந்தை மறுக்கிறார். உடனே இவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிதான் வந்தேன் என்று சொன்னபோது திரைக்கு அப்பால் இருந்த அந்த பெண்மணி, அவங்களுடைய அந்த பெண்மணி அங்கே இருந்து பதில் கொடுக்காங்க. என்ன வசனம் ஓதுச்சு? நான் முதல்ல ஒமா கானலி முஃமினீன வலா முஃமினத்தின் இதா ஸல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் யகூலு லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அவன் தூதரும் முடிவெடுத்து விட்டால் அதில் மாற்று செய்வதற்கு மூமினான எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகாரம் கிடையாது. எந்த விஷயத்தில் தெரியுமா? எந்த விஷயத்தில் தெரியுமா? தன் இளமை கனவு, தன் இளமை கனவில் தனக்கு வரக்கூடிய கணவனை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எல்லா பெண்ணும் ஆசைப்படுவாள். எல்லா இளைஞனும் தன்னுடைய மனைவி இப்படித்தான் அமைய வேண்டும், அழகால் தோற்றத்தால் எப்படி இருக்க வேண்டும் எல்லோரும் ஆசைப்படுவார்கள். இது உலக நியதி, உலக நியதி. தோற்றத்தால் அருவருப்பானும் கூட தன் கனவில் அழகான மனைவியைத்தான் எதிர்பார்ப்பான். இதுதான் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டான். தான் அருவருப்பாக இருக்கிற அதற்காக அருவருப்பான மனைவியை எந்த ஆண்மகனும் தேடுவதில்லை. உண்டா இல்லையா? ஆனால் இங்க என்ன நடந்தது பாருமா? ஓ ஜமால் செயலாளரே, கிதாபுல்லா புக்கு தானும் தூக்கி சொன்னவரே, உங்களுக்கு தான் சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள், இது புக் அல்ல, இது வாழ்க்கை. இது வாழ்க்கை, அல்லாஹ்விடத்தில் கூடி தருகிற வாழ்க்கையை சொல்லித் தருகிற இது வேதம், கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம். நீ பிரிண்டிங் அடிக்கிற கதை அடிச்சு புக்கலி போட்டிருக்க இந்த புக் அல்ல, குமுத ரிப்போர்ட் அல்ல, ஆனந்த விகடன் அல்ல, தூக்கி போடுவதற்கு அல்லாஹ்வுடைய வேதம் இது. அந்த பெண்மணி என்ன சொன்னா தெரியுமா? திரைக்கு அப்பால் இருந்து ஓதினாரு. ஓதிட்டு சொன்னாரு, நான் உங்களை மனமுடித்துக் கொள்கிறேன். இன்னும் முகத்தை கூட பார்க்கல, இன்னும் ஒரு முகத்தை கூட பார்க்கல. திரைக்கு அப்பால் இருந்து கொண்டே சொன்னார், அல்லாஹ்வும் தூதர் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டால் அதுக்கு மாற்றம் செய்கிற அதிகாரம் எந்த மூமியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடையாது என்று சொல்லி அந்த பெண்மணி உங்களை நான் மனமுடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். முகம் பார்க்காமல் சொன்னார். எதற்காக தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இப்படி சம்பவம் நடந்துச்சு, அந்த பெண்மணி என்னை பார்க்கவே இல்லை, நான் முதல்ல அவங்களுடைய பெண்ணின் தந்தை எனக்கு மறுத்துட்டாரு,
இந்த வசனத்தை ஓதி காண்பித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு இதில் எந்த மாறும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி தன்னை திருமணம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டார் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி இறைவா யா அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு சகல வளத்தையும் நீ கொடு, சகல கேடை விட்டு இவளை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அசந்துட்டாங்க, அசந்து போனார்கள். இவர் சொல்றாரு இதெல்லாம் புக்கு, இவர் சொல்றாரு புக்கு. அப்போ புக்குன்னு சொல்றவர் எப்படி ஒரு ஜமாத்துடைய செயலராக இருக்க முடியும்? என்னைக்கா நம்ம கேட்டிருக்கோமா? இதே அமெரிக்காக்காரன் எவனோ கிறிஸ்தவ பாதியார் வந்து புக்கு குரானை எரிச்சிட்டானா, ஏ அப்பா முஸ்லீம்லாம் வந்து பழி தைக்காதவன், பழி தைச்சவன், ஜட்டி போடாதவன், ஜட்டி போட்டவன், தொழாதவன், தொழுதவன் எல்லா பையனும் தலைகீழ ரோட்டில் ஏ குரானை எரிச்சிட்டான், ஓ வாடா ஓ. உங்க செயலாளர் என்ன சொன்னா தெரியுமா? கிதாபுல் அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லல, புக்குன்னு கிண்டல் பண்ணாரு. என்ன பண்ணாரு? புக்குன்னு கிண்டல் செய்தார். அல்லாஹ்வுடைய அருள்மறை திருக்குரானை கிண்டல் செய்தவரைத்தான் நீங்கள் உங்க ஜமாத்துல பொறுப்பாளராக வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெம்பு இருக்கா? அமெரிக்காக்கார அருள்மறை திருக்குரான் புத்தகத்தை கிழித்து கக்கூசில போட்டோன்னே நட்டமா நின்ன நீ, தலைகீழ வந்த நீ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டு வலாக்கினல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் மலாயிகத்திஹி வ கிதாபிஹி வ நபியின என்று அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் வேதங்களையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொண்ட நீ, மலக்குமார் நம்பிக்கை கொண்டவன். என்ன சொன்னா? புக்குடா இது, புக்கு ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்று சொன்னார். அமெரிக்காரன் கழிச்ச ரோட்டுக்கு வந்தமே, ஏன் ஜமாத்தார்களே உங்களுக்கு நெஞ்சில பயம் இல்ல? பணக்காரனை கண்டா பயம், பணக்காரனை கண்டா உலகத்துக்கே பயம்தான். நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், வானங்கள் பூமியின் கஜானாவின் அதிபதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் பொக்கிஷம் விசாலமானது. அவன் தான் போடுறான் போடுறான் அருளை கொண்டு சிலருக்கு கொடுக்கிறான் செல்வத்தை சோதிப்பதற்காக. தன் அருளை கொண்டு சில செல்வத்தை சுருக்கி விடுகிறான், அதுவும் அவனை சோதிப்பதற்காக. யாரும் தப்ப முடியாது. என்ன நடக்க சமூகத்தில்? அடுத்து அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வின் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வார்கள். வகாமு ஸலாத்த ஆது ஜகாத்த, ஜகாத்து பட்டியலை போட்ட ஒரு ஜமாத் நிர்வாகி நீ காட்டா. இன்னைக்கு நான் பார்க்க, நான் இன்னைக்கு எதிர்க்கிறேன், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறேன். ஜகாத்து பட்டியல பள்ளிவாசலில் தொங்க விட்ட ஜமாத் நிர்வாகி யார்? அல்லாஹ் சொன்னாம்ல 9:18 இந்த உலகத்துல வக்ஃப் போர்டு இருக்கான், வக்ஃப் போர்டு. இவனெல்லாம் இந்திய நாட்டு சட்டத்தை அனுமதி இருந்தா ஓட விட்டு சுட்டணும் இவனை. இந்த வக்ஃப் பொறுக்கி பயில்க, திருட்டு களவாணி பயில்க, வக்ஃப் நிலத்தை களவாண்டு தின்று பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உள்ளாடையும் மேலாடையும் வாசனை சோப்பும் நகையும் வாங்கி கொடுக்கிற பொறுக்கி 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 வக்ஃப் நிர்வாகிகள், இந்த வக்ஃப் அதிகாரிகள் பொறுக்கிகள். என்றைக்காவது 9ஆம் அத்தியாயம் 18ஆவது வசனத்தை தூக்கி வச்சு ஜமாத்து தேர்தல் நடத்திருக்கானா? இந்திய நாட்டு சட்டத்தை தூக்கி குப்பையில போடு சொல்ல வேண்டிய நீ, உனக்கு சொல்ல தைரியம் இல்ல. இந்த வக்ஃப் நிர்வாகி என்ன பண்ணா? ஜமாத்து 5000 ரூபாய் கொடுத்தா அந்த ஜமாத்தில் கேமநாள் வரைக்கும் அவன் தான் ஜமாத் தலைவர். கோர்ட்டுக்கு போ, ஸ்டே வாங்கு, அவர் தான் ஜமாத் தலைவர். யாரு? இந்த வக்ஃப் பொறுக்கிகள், வக்ஃப் இன்ஸ்பெக்டர், வக்ஃப் சூப்பரண்ட், அவனுக்கு ஒரு அமைச்சர், அவனுக்கு ஒரு சேர்மன், எல்லா பேரும் நான் சொன்னேன், டேய் ஹராமான முறையில் சம்பாதித்து உன் குடும்பத்தாருக்கு பச்சையா சொல்கிறேன், உள்ளாடை மேலாடை வெளியாடை வாசனை சோப்பு நகை உண்ண குளிக்க பருக அத்தனையும் வாங்கி கொடுக்கிறாய். ஹராமை கொண்டு வாங்கி கொடுக்கிறான். இவன் என்னைக்கா கேட்டிருக்கானா? 9:18 சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிப்பவன் எல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தும் கொடுப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். பள்ளிவாசல ஜகாத் லிஸ்ட் பட்டியல் போட்டா யாரா காட்டுங்க, யார பார்க்க போட்டா? பள்ளிவாசல் ஜகாத் லிஸ்ட் இருக்கா? எந்த பள்ளிவாசல் இருக்கு காட்டு? தௌஹீத் பள்ளி உட்பட எவனா இருக்கட்டும், தௌஹீத் பள்ளிகள் உட்பட ஜகாத் லிஸ்ட் யார் போட்டிருக்கா? எந்த வழியா போட்டிருக்கு? அவ்வளவு பேர் டுபாக்கூர், எல்லாம் ஃப்ராடு. என்ன தெரியுமா? ஜாதி சங்கம் மாதிரி ஆக்கிட்டான். சாய்வு மார் சங்கம். இது முஸ்லீம் ஜமாத்துல சாய்வு மார் சங்கம். அதுல யாருப்பா தலைவர்? பெரிய பணக்கார தலைவர். யாரு? 2வது பணக்கார செயலாளர், 3வது பொருளாளர், பெரிய மீசை வச்சிருப்ப பொருளாளர், பெரிய மீசை வச்சவர் பொருளாளர். என்ன பண்ண? நம்ம என்ன பண்ண? பள்ளிவாசல்ல நிர்வாகம் கொண்டு வந்தோம். என்ன மாற்றத்தை உருவாக்கினோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை நிறுவினார்கள். மஸ்ஜித் நபவியை அல்லாஹ்வுடைய தூதர் நிறுவினார்கள். அங்க என்ன செய்யப்பட்டது?
ஐங்கால தொழுகை நிறைவேற்றப்பட்டது. ஜக்காத்துகள் வசூலிக்கப்பட்டு பைத்துல் மால் குமிக்கப்பட்டது. ஏழைகள் அவருடைய வறுமை ஒழிக்கப்பட்டது. கடன் அடைக்கப்பட்டது. விதவை பெண்கள் வாழ்க்கை தொழிக்கப்பட்டது. ஏழைகள், அனாதைகள், வழிபோக்கள், சிறைப்பட்டவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் அத்தனை பேருடைய துயரங்களையும் ஜக்காத்தை கையில் எடுத்துக் கொண்டு துடைத்தார்கள். இந்த அல்லாஹுடைய ஆலயத்தை தான் தலைமை காரியமாக மாற்றி வைத்திருந்தார்கள். தலைமைச் செயலகம் எது? போருக்கு படை கிளப்பணுமா? அறிவிப்பு எங்கிருந்து வரும்? பள்ளிவாசல் தான் திரட்டுவாங்க. ஆட்களை ஜக்காத்து பொருளை திரட்டுமா? பள்ளிவாசல் தான் திரட்டுவாங்க. ஏழை யாரா அடைக்கலம் வந்தார்களா? அடைக்கலம் வந்தவர்கள் பள்ளிவாசலை தங்க வச்சாங்க. வலிதா சபியான்னு ஒரு பெண்மணிக்கு, ஒரு அனாதை பெண்மணிக்கு, ஆதரவற்ற பெண்மணிக்கு பள்ளிவாசல் ஒரு ஓரத்தில் அறையை ஒதுக்கி கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை தங்க வைத்தார்கள். தெரியுமா வரலாறு? வரலாறு தெரியுமா இவர்களுக்கு? எல்லாம் ஆசை, நல்லா இருக்கணும், பெரிய ஜமாத். எப்படிப்பட்ட ஜமாத் இருக்கணும்?